ஹாய் மர்வாலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பேட் அக்லி மூவியை பற்றின ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஏகே வராரு வழி விடுறாரு. அஜித் சார் செம்ம மாசா ஸ்டைலாக சூப்பராக இருக்கார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. செம்ம கிளாஸாக இருக்கார். சூப்பராக காமிச்சிருக்காங்க, செம்ம கெத்தாக காமிச்சிருக்காங்க. கூஸ்பம் சீன்ஸ் நிறையா இருக்குது. அஜித் ஃபேனுக்காகவே எடுத்த படம் இது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு அஜித் ஃபேன் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல கூட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரை பற்றின எல்லாமே போட்டோ எப்படி இருக்குமோ அதை வந்து கொலாஜ் பண்ணி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு நடுவில் இப்போ கரண்ட் ட்ரெண்டாக இருக்கிற வைரலாக இருக்கிற சாங்ஸு இல்லை ஒரு மீம்ஸ் கிலோ கறி வளம் பாய் இருங்க பாய் இது எல்லாத்தையுமே வந்து அந்த படத்தில் ஒரு சொருகி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அஜித் ஃபேனாக அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னா மாஸ். ஏன் அப்படின்னா அஜித் சார் ஒரே ஒரு ஆளை மட்டும் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஏகே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருக்காங்க. இருக்கிற எல்லா பழைய பாட்டையுமே யூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில். எதுக்கு எடுத்தாலுமே பழைய பாட்டு தான். எல்லா பழைய பாட்டுமே யூஸ் பண்ணுறாங்க, மியூசிக் யூஸ் பண்ணுறாங்க. இடையில ஜிவிபியோட சிக்னேச்சர் மியூசிக்லாம் வந்து நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து இடையில சூப்பராக இருக்குது. அதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் இதை வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம கிளாஸாக இருந்திருக்கும். இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஹைஃபையாக காமிக்கணும், ரியலிஸ்டிக்காக காமிக்கணுங்கிறதுக்காக திடீர்னு டர்க்கி போகிறாங்க, திடீர்னு அமெரிக்கா போகிறாங்க, ஹாலிவுட் வருது, எல்லாமே வருது, மணி ஹைஸ்ட் ஸ்டோரி வருது. எல்லா ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து அஜித் சாரை வந்து ஹீரோவை வச்சு அவரை மாஸ் காமிக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இது போக எனக்கு ரொம்ப பிடிச்சது அர்ஜுன் தாஸோட ஃபஸ்ட் இன்ட்ரோ. அவரோட இன்ட்ரோ அப்போ அந்த பழைய பாட்டுக்கு ஒரு டான்ஸ், அது உண்மையாலுமே சொல்கிறேன், அது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுன் தாஸ் வந்து அதில் டிஃப்ரெண்ட் கேரக்டராக பார்க்க முடிஞ்சிச்சு. அது நல்லா இருந்துச்சு. அந்த டான்ஸ் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நான் என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்னா, அஜித் சார் மட்டும்தான் ரொம்ப ஸ்டைலாக. பில்லாக்கு அப்புறம் அஜித் சார் வந்து ரொம்ப ஸ்டைலாக மாசாக கிளாஸாக காமிச்சு இந்த படம் தான். அதே மாதிரி வின்டேஜ் அஜித் சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப சில சீன்லாம் வந்து கூஸ்பம்ப் உண்மையுமே நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து நான் தப்பே சொல்ல கிடையாது. அந்த சீன் மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர என்டையர் படமாக பார்க்குறப்போ ஒரு ஸ்டோரி லைன் எதுவுமே இல்லைங்க. ஸ்க்ரீன் ப்ளே சுத்த போர். ஆனால் இது நல்ல ஒரு கான்செப்டாக கொஞ்சம் கூட மாசாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு 3 மணி நேரம், ஒரு 2.25 மணி நேரம், 2.5 மணி நேரம் நீங்கள் ஜாலியாக போயிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு போர் அடிச்சுன்னா, நம்ம பசங்களாக போகிறப்போ இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ வந்து இந்த படம் வந்து ஓகேவாக இருக்கும். ஜாலியாக அவங்க உட்காந்து பேசிவிட்டு நம்ம படம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேமிலியாக போகிறப்போ ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் படமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த படம் வந்து சூட்டபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ படம் வந்து ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ் தாங்க. ஆனால் எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஸ்க்ரீன் ப்ளேவில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா எடுத்துருக்கலாம். பட் அஜித் ஃபேனாக பார்க்குறப்போ அந்த படம் கிளாஸ்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பர் மாசாக வந்து அஜித் சார் மட்டும் செம்மையாக காமிச்சிருக்காங்க. வேறு யாருக்குமே பெரிய ரோல் கிடையாது. அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம டிஃப்ரெண்ட் கேரக்டர், அது நல்லா இருக்குது அவரோட கேரக்டர். ஆனால் கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி கொஞ்சம் எல்லாம் ஸ்டோரி லைன் வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறேன். இதை என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ இந்த படத்தை பற்றினது. தேங்க்யூ. இன்னொரு வீடியோ பார்ப்போம். டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் என்னோட இந்த ரிவ்யூ வந்து யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்தேன்னா ஐம் சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். எனக்கு என்ன மனசில் பட்டுச்சோ அதை தான் பேசினேன். ஐம் சாரி பாய்ஸ்.